டேர் ஆஃப் கரெக்டாக இப்போ எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். அட்லாஸ்ட் ஃபைனலாக ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் ஒரு சமையல் சமைச்சு சாப்பிட்டோம். என்ன கொஞ்சம் தீ விட்டோம், அந்த ஒரு ஸ்மெல் தான். மற்றபடி நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் பார்பிக்யூ ஸ்டைல் அந்த ஸ்மெல் வந்துச்சு. மற்றபடி கறியில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கரெக்டாக இப்போ எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா பர்கூருக்கு கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 63 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பசங்க போய் நிற்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கே போயிட்டு டேரெக்டாக வண்டி விட்டோம்னா பர்கூரில் போய் நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் நாளைக்கு நைட் அப்படியே கீழே இறங்குற மாதிரி. ஆனால் சொல்ல போனால் இதுதான் ரியல் என்ஜாய்மெண்ட்டே சொல்லணும். என்ன தான் நம்ம காசு கொடுத்து நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நம்மளாக சமைச்சு நம்ம பசங்களோட சமைச்சு நம்ம விருப்பப்பட்டதுக்கு சாப்பிட்றதெல்லாம் வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய சுகம். அதெல்லாம் மறக்க முடியாத நம்ம நினைவுகளும் கூட. நம்ம பசங்க என்ன தான் நம்ம கூட இருந்து பிளான் பண்ணாலும் இந்த அளவுக்கு நமக்கு நினச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் சேர்ந்து வந்து நம்ம சமைச்சு அது மாதிரி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அது அரியுது. இது மாதிரி யதார்த்தமாக நடக்கும் போது அதை நம்ம அனுபவிச்சுக்கணும், ரசிச்சுக்கணும், எல்லாமே பண்ணிக்கணும். டிஆர்எஃப் ஹாய் ஓரே நான் வர வண்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா பாட்டிகிட்டு இருக்க வேணாமா நீ? கெடா வர்றதுக்கிட்ட வேலையா? ஆஹா வரமாட்டேன். எங்க பசங்க வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பசங்களை காணும் விட்டாச்சு ஓட்டாங்களா? ஏன்னா நான் ரொம்ப புரியாத. ஏன்னா சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன்னா சாப்பாட்டில் நான் குறைய கேட்க மாட்டேன். அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம். கொஞ்சம் மந்தமாயிட்டேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கிளம்புனேன். எல்லாம் பேக்லாம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். ஐயோ வரது இன்னும் வரல. வரதை வந்துட்டு இருக்க. அப்படி உனக்கு தான் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நின்று பேசிட்டு இருந்த அப்படி. சலா எங்க இருக்க? வா அங்கே ஒரு பாலம் கட்டாகும். அந்த வழியில வந்தீங்கன்னா துணி வச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆமாம் இங்கே தான் நினைக்கிறேன், டேர்னிங் நினைக்கிறோம். ஓகே நம்ம பசங்களை பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வண்டி சிட்டாக வரக்கு போகுது. ஃபுல் ஆர்பிஎம் ஏறிட்டு இறங்குன்னு ஒரு சவுண்டு வரும் பாருங்க. வேறு மாதிரி அது தனி சுகம் அது. ஆனால் என்ன பெட்ரோல் தான் அந்த அளவுக்கு இழுக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்று கிடைக்குதுன்னா ஒன்று இழந்தான் ஆகணும். அது மாதிரி தான் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது வண்டி மூலயமானா ஒன்று இழந்தாகணும். பெட்ரோலை நீங்கள் இழந்தாகணும். அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 5:47. நான் இன்னும் அந்தியூருக்கு போயிட்டு அந்தியூர்லேருந்து டேரெக்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. முன்னாடி போகப்பில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அடிக்க வேண்டியதான். சரியான அட்ராசிட்டி. எங்களுக்கு எல்லாம் அந்த கறி சமைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எண்ணெயிலேருந்து மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. கறி சமைக்கிறதுக்கு பானை முதலுக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்த அறிவலைங்க. மிளகாத்தூள் வாங்கலை, அதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு கரண்டி வாங்கலை. நாங்கள் ஏதோ கத்தி வச்சு கிண்டி பார்த்தோம். அது இதுன்னு வச்சு பார்த்தோம். கரண்டி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து அந்த ஸ்டார்டிங் தீஞ்சிருக்காது, நல்லாவே தெரியும். நடுவில் அந்த கத்தி இல்லாத விட்டதுனால தான் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலா போடும்போது டைட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அப்படியே விட்டோம் கத்தி இல்லாதனால. அந்த டைமில் பிடிச்சது தான் அந்த தீ பிடிச்சிட்டு. மற்றபடி அது மட்டும் இல்லைன்னா கறி செம்மையாக இருந்துருக்கும், தனி டேஸ்ட். ஆனால் இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை கிலோமீட்டர் காலேருந்து ரன் ஆகிருக்கேன் பயப்பில் 200 கிலோமீட்டர் ஒழுங்காக ஒரு லிட்டர் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப தூரம் ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை நான் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்லேயே இருந்தனால எனக்கு அந்த ஒரு தாட்டோ என்னவோ தெரியல. இருப்பேன் எவ்வளோதான் வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு நாள் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா? அந்த ஒரு டைம் இந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணதை இன்னும் ஒரு வாரம் வச்சு பேச மாட்டேன். இருப்பேன் அப்படி இருக்கும், அப்படி என்ஜாய்மெண்ட்டு. வாங்க பொறுமையாக வாங்க. சரி பார்த்து போயிட்டு பசங்க மிஸ் பண்ணிட்டேங்க. டீம் ஃபுல்லாக அவுட்டு. எங்கெங்கே யார் எங்கெங்கே போயிட்டுருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. பார்ப்போம், போகிற வழியில் பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தானே அந்த பாட்டியை வழி எடுத்து விட்டு வரதுக்குள்ளே என்னை விட்டு போயிட்டாங்களேயா. ஒரு வழியாக நம்ம பசங்களை கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ கப்புள்ஸு, தயவு செஞ்சு என் முன்னாடி வராதீங்கடா. ஏன்டா என்னை இப்படி வெளியே தெரியுங்க? எங்கே சத்து நேரம் அந்த பாட்டி ரோட் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே ஆளை காணாங்க. எல்லாம் ரெஸ்க போயிட்டாங்க. இந்த கிளைமேட் பாருங்கள், அந்த மாதிரி அந்த வியூ பாருங்களேன், சன் செட் ஆகுறத வேற மாதிரி இருக்குது. என் ஹெல்மெட் வைசர் போட்டு பார்த்தா ஒரு ஆரஞ்சு சைடில் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஏக்கர் பக்கமாக எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வயக்காடு தான். பிரேக்கில் தலை ரேஸ் விட்டுறாங்களா?
மாட்டு ரேஸ் ஓட்டுறாங்க டிஆர்எஃப். எருது மாட்டு ரேஸா ஜல்லி மாட்டு ரேஸா? ஓ மாட்டு வண்டி ரேஸு. திருப்பிட்டு வராங்களா ப்ரோ? எப்படி போகும்? இப்படி தான் போகுமா? சலோ அப்போ அங்கே போயிடலாம், அந்த இடத்துக்கே போகலாம். சரி, ரெண்டு வண்டியிலும் கட்டியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்க போகுது. இது வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து விடுவாங்களாம். இப்போ நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு டைம் ஆகுது டிஆர்எஃப். ஏன்னா இப்போ நம்ம பர்கூர் போய் ஸ்டே பண்ணணும். நான் சேலம் ப்ரோ, சேலம் தாண்டி. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறோம். இது எப்பயுமே நடக்குமா இல்லை சண்டே மட்டும் நடத்துவாங்களா? ஆமாம். ஓ ஓ அப்படிங்களா? இப்போ இது சும்மா ஜாலிக்கா? இது நான் வீடியோவை பார்த்துருக்கேன். ஆனால் மாடு ரேஸ் ரொம்ப கீழே விழுந்தெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் பர்கூர் போனோம், இது நாங்கள் பார்த்தோம்னா லேட் ஆகிடும் கன்ஃபார்மு. அங்கே வந்து டிராஃபிக் இருக்கும்போது டப்புன்னு மாடு டப்புன்னு திரும்பாது. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வைப்பாங்க. அப்போ சரி 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 சரி. அப்புறம் ரிட்டன் நம்ம இந்த வழியில தான் வந்தாகணும். பாருங்க திம்முல பாருங்க வேற மாதிரி இருக்கு. முன்னாடி அந்த கருப்பு மாடுக்கு கொம்பு 2 கொம்பு அவ்வளோ ஷார்ப்பு. ரேஸு நம்ம ஊர் சைட்லாம் இது இல்லையா? சேலம் சைட்லாம் இதெல்லாம் இல்லை. அதான் இந்த சைடு தான் நான் பார்க்குறேன். உங்கள் ஊர் தான் அந்த காமாய்க்குள்ள. நிஜமாலுமே இந்த இடத்துலலாம் மைண்ட் ரிலாக்ஸ் செம்மையாக பண்ணலையா? வந்து சாயந்தரம் டைமில் வந்து உட்காந்துட்டே போதும், அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். நீ பாட்டுக்கு படுத்துக்கோ, நிம்மதியாக இருக்கும். பேசாமல் நைட்டு இங்கேயே படுத்துருமா? பாம்பு வந்து கொஞ்சம் செத்துணுமா? அதோடு இல்லை, அதோடு இல்லையா? இதுக்கே அதோடு தேவை. வண்டி எடுத்துட்டு நம்ம போட்டு வராமல் படுக்க வேண்டியதான். பேட்ரோல் வருவாங்களா? ஏய் வந்துட்டு அடிக்கிறாயோ? ஏய் என்ன அப்படி போட்டு அடிக்கிறா? அப்படியே மோத்தால விழுவோம். ஐயோ யாரா அங்கதான் சிலிண்டர் தார எங்க அண்ணா அடிச்சானா, அப்புறம் அதை அடிச்சாதான் போவோம். அப்படி எதுக்கு அடிக்கணும்? அப்படி அடிச்சாதான் போவோம். நான் வீடியோல தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நானும் வீடியோ தான் பார்த்துருக்கேன். உங்க ஊருன்னு சொல்லி பேசுறீங்க இந்த மாதிரி. சரி சொல்லுங்க, சமாளிங்க வேற என்ன பண்ண முடியும்? நடக்குதா? நான் இப்பதான் தலை பாக்குறேன். உங்க ஊர்ல நீங்க இப்ப பாக்குறீங்க, அவர் எங்க அவங்களை நம்பி வர்றது? கொண்டையம்பாளையம் போடுறோம், ஸ்டோரி போட்டுருவோம், உடனே ஸ்டோரி போட்டுருவோம். எப்போ ப்ரோ வரும்? வந்துடுமா? ஷோரா? கடைசியில் இந்த நிலமை ஆயிடுச்சு, வரும் ஆனால் வராது. வேற மாதிரி டிஆர்எஃப் ஃபஸ்ட் டைம் நம்ம மாடோட விட போகிறோம். 2 கூட்டு வந்தாங்க, 1 தான் கூட்டு வந்திருக்காங்க. என்னன்னு தெரில. ஆறு அடிக்க வேணாமா? ஓடு அங்கே வர், அங்கே வர், அங்கே வர். வேற மாதிரி அல்ட்ரா வேற மாதிரி ஓதியா? அண்ணா ஸ்பீட் அவ்வளோதானா? அங்கே என்ன நடத்துங்களா? அங்கே ஓட்டுங்களா? பின்னாடி என்ன வருதியா? வேற மாதிரி டிஆர்எஃப் அல்ட்ரா மாடு ஓட்டுனா தான் ஓட்ட மாட்டுக்கு. எப்படி இருக்குமா அடிச்சு ஓட்டினாங்க பாருங்க, வேற மாதிரி இருக்கு. செல்லாம் வச்சு அந்த ஈரோ மண்டலம் சைலன்சர் மாற்றி முறுக்கலாம் செல்லாம். உங்க தெரியுது இது இது கடுக்காம விட்டுருப்பாங்களா? அது என்னது? லாடம். எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து பர்கூரில் நைட்டு ஏறணும். ஆனால் நாங்கள் இந்த ஒரு ஈவெண்ட்டை நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு மனசே வரல. ஏன்னா இதெல்லாம் பாரம்பரிய கலை, இதெல்லாம் ஒரு டைம் தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்போ வருவோம் என்னன்னே தெரியாது. அதனால் நாங்கள் இருந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு வண்டியோட ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டோம். வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டிஆர்எஃப். ஓட்டம் ஓட்டம் இருக்குது பாருங்க, அற்புதமான ஓட்டம். அந்த அண்ணன் முன்னாடி என்ன ஒரு கூரை இப்படி ஸ்போர்ட் மேன்ஷிப்பில் உட்காந்துட்டாரு, பின்னாடி வேணால் ஏன்னு அடிதான் பாருங்க. ஆனால் அது அடிக்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் அது 14 வந்துவிட்டு அதெல்லாம் பழக்கமானதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்தானி தான். அந்தானியா? அந்தானி தானே ஊர் பேர்?
அத்தானியா அந்தானியோ சாரி சம்திங் ஏதோ ஒன்று. அந்த 2 ஊர் தான் வேறு மாதிரி. பண்ணாரி அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு ஓட்டுவாங்களாம். இப்போ வந்து சும்மா விளையாட்டுக்கு ஓட்டிப்பாங்களாம். இது வந்து நம்மளுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்களாம். நிறுத்துறதோ அது மாதிரி ஸ்டாப் பண்ணுறதோ அது மாதிரி எதுவுமே இல்லையா. எங்கே அந்த ஹீரோ ஹோண்டா வண்டிங்கயா, அந்த வண்டி டப்புன்னு அடிக்குது. 6 அடிக்கூடாதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. அந்த வண்டி மாட்டுக்கிட்டே போய் டப்புன்னு அடிக்குது. எனக்கு பக்குன்னு இது எங்கே மாடுகிட்ட திரும்பணுமான்ட்டு. அதான் அந்த மூலையில் இருக்குது பாரு. இல்லை ப்ரோ, என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா மாடு இருக்கும்போது 6 அடிக்கூடாதுன்னாங்க. அப்படியா? அப்படிங்களா? அன்னைக்கு இப்போ பாரு ஆட்டத்தை மட்டும் பாரு. தலா உன் வண்டி தானே எக்ஸாஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம் நினைக்கிறேன். இது எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தரும்? இதுங்க இது போட்டு வேற மாதிரி இருக்கு. டப்புன்னு அடிக்குது. தலா ஆத்தியா இல்லையா? நான் போயிட்டு தரப்பா வந்துடுறேன். மாடு வந்துருக்கு வந்துடுறேன். நீ பின்னாடி போகும்போது நானும் வரும்போது ஓட்டு சவுண்டு வேற மாதிரி. எனக்கு இந்த சவுண்ட் டப்புன்னு அடிக்குது பத்தியா உக்காரி. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். வேறியா வீடு நார்ல பாப்பாங்க. தலைவரே அற்புதம் தலைவரே. வேற மாதிரி அப்படி நிற்குது பாருங்க மாடு. புரியல? வேற மாதிரி டிஆர்எஃப். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வாயே பேச்சடிச்சு போய் நிற்கிறேன். சரி ப்ரோ பாருங்க வந்து வரும். பாய் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் எப்படி இருக்கும் அதை பார்த்து இப்போ அந்த ஃபீல்டில் இப்போ வந்து இப்போ மாடு விட்றாங்களா. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோஸ்பம்ஸ் ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இது இருந்து பார்த்துட்டு தான் போகிறேன்ற மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பசங்க நிற்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இப்போயே மணி 7. இதுக்கப்புறம் வண்டி எடுத்தோம்னா எங்கே போய் நிற்கிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு போய் தேங்காய் பால் குடிக்கிறது நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஆர்எஃப் இதுக்கு இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது தான். இந்த பிளான் வேறு எங்கேயுமே நடந்திருக்காது. சரியாந்திர எதிர்பார்க்காத இதெல்லாம் எங்கள் பிளானில் இது இல்லவே இல்லை சுத்தமாக. எங்களுக்கு இது இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே. ஆனால் இது அது எதிர்பாராமல் நடந்தது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வாங்கி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ இங்கே நின்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். எப்பயுமே எதிர்பார். அப்புறம் தான் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும் தவிர நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்காது. எப்பயுமே எதிர்பார். நீங்கள் எதுவே உங்களுக்கு தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை நினைக்காம இருக்கீங்களா, நீங்கள் நினைச்சத விட உங்களுக்கு பலமடைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு உண்மையாலுமே. அந்த மாடு ஓட்ட அருமையான ஓட்டும் போது சிலுக்குது. அந்த அடிச்சு ஓட்டும் போது பார்க்கும்போது கூட பார்த்தா வண்டி திராஜல் சவுண்டு கேட்கணுமே. வா அடங்க அப்புறானே அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.